உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் லூசு, எதுக்குடா என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன? நேத்து போன்ல பேசுறப்போ நாளைக்கு பொண்ணு பார்க்க வரப்ப பிடிக்கலன்னு சொல்ல போறதா தானே சொன்ன. அப்புறம் இன்னைக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன? நேத்து சொன்னது என்னவோ உண்மைதாங்க. ஆனா இன்னைக்கு உங்களை நேர்ல பார்த்ததும் எனக்கு என்னவோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது என்னமோ சொல்லுவாங்கல்ல, இந்த ஃபீலிங்கு அது கொஞ்சம் ஓவர்லோட் ஆயிடுச்சு. இந்த மன்னன் படத்துல வர்ற விஜயசாந்தி மாதிரி நேர்ல பார்க்கும்போது கம்பீரமா அழகா லட்சணமா இருந்தீங்களா, அதான் ஒரு லவ் ஃபார்ம் ஆயிருச்சு. உங்களை மாதிரி ஒருத்தர் லைஃப்ல வழிய வந்து கிடைக்கும் போது எவனாச்சும் வேணான்னு சொல்லுவானா? டேய், எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது. அப்படி சொல்லாதீங்க ரம்யா. உங்களை பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருச்சுல, அதே மாதிரி உங்களுக்கும் என்னை பார்த்து பார்த்து கொஞ்சம் நல்லா பிடிச்சு போயிரும். நீங்களே ஒரு நாள் என்கிட்ட வந்து லவ் சொல்லுவீங்கன்னா பாருங்களேன். டேய், அப்படிலாம் நான் சொல்லுவேன்னு கனவுல கூட காணாத. அது எப்பவுமே நடக்காது. அப்படியெல்லாம் இல்லைங்க ரம்யா. நான் உங்களை பொண்ணு பார்க்க வந்து உங்க கூட போன்ல பேசுவேன் நினைச்சு கூட பார்க்கலையே. ஆனா அதுவே இப்ப நடக்குது இல்ல, அதே மாதிரி மத்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துரும். நீங்க வேணா பாத்துட்டே இருங்களேன். இச்சி போன வை. மேபி. என்ன சொல்றான்? அவன் என்ன லவ் பண்றானா? கல்யாணம் பண்ணி தீர்வென்ற முடிவுல இருக்கான். இவன் டார்ச்சரை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. எல்லா சைடுலயும் எனக்கு ப்ராப்ளம் அதிகமாயிட்டே போகுது. எனக்கு என்ன பண்றதுனே புரியல ரியா. அப்செட் ஆகாத ரம்யா. எந்த பிரச்சனை வந்தாலும் நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கணும். அப்பதான் நல்ல முடிவை எடுக்க முடியும். அவனோட பிரச்சனை இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லாத்தையும் ஒரு நாள் சரி பண்ணலாம். கவலைப்படாத. வாங்க தம்பி. சொல்லுங்க சார், என்ன விஷயமா வர சொன்னீங்க? ரொம்ப நன்றி தம்பி. நான் சொன்னதையும் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கீங்க. இதுவே உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் நான் என் பொண்ணை ஜெயில தான் பார்த்துருக்கணும். உங்க ஒய்ஃபை கொல்ல பார்த்தது என் பொண்ணுதான்னு தெரிஞ்சிருந்தும் அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம மன்னிச்சு விடுறதுக்கு பெரிய மனசு வேணும் தம்பி. அது உங்களுக்கு இந்த சின்ன வயசுலயே இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தம்பி. ஆனா ரம்யாவால தீபாவுக்கு ஆபத்து அப்படியே தான் இருக்கு. அதை நீங்க தான் சமாளிச்சு நல்லபடியா இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க சார். ரம்யாவால தீபாக்கோ இல்லை என் ஃபேமிலிக்கோ எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். இல்ல தம்பி, என் பொண்ணு ரம்யா சாதாரண ஆள் கிடையாது. அவ உன்னை நினைச்சிட்டா அதை அடையாம விடமாட்டா. இப்ப அவளுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை விஷயத்துல அவ சைலண்டா இருக்கிறத பார்த்தா பின்னாடி ஏதோ பெருசா செய்ய போறான்னு நினைக்கிறேன். இந்த மாப்பிள்ளைய அவ சும்மா விட மாட்டா தம்பி. அவருக்கு ஏதாவது ட்ரபிள் கொடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் பாப்பா. எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க தம்பி. சார், இந்த மாப்பிள்ளை விஷயத்துல அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. எப்படி தம்பி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இப்ப பார்த்திருக்க மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, அவர் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான். என்ன தம்பி சொல்றீங்க? இந்த மாப்பிள்ளை உங்களுக்கு தெரிஞ்சவரா? இல்ல, அவர் எனக்கு தெரிஞ்சவர் இல்ல, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. ஸோ ரம்யா அவர் என்ன சொன்னாலும் எது செஞ்சாலும் அதெல்லாம் அவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதான் பொண்ணு பார்க்கவே வந்தாரு. தம்பி, இதெல்லாம் ரம்யாவுக்கு தெரியாம பார்த்துக்கணும் தம்பி. இல்லனா பெருசா பாதிப்பை உண்டாக்கிடுவா. அவ்வளவு ஏன், இந்த விஷயத்துல நானும் உங்க கூட இருக்கேன்னு தெரிஞ்சா என்ன சார்? ஏன் தயங்குறீங்க? இதை சொல்ல வந்தீங்க. ஏய் திருட, ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போறான். யாராவது அவனை பிடிங்க. சீக்கிரம்
இருங்க. என்னாச்சு, ஹேண்ட்பேக் என்னாச்சுமா? திருடிட்டு போறான். அவன்தான் அப்படியா? ஓடிட்டு இருக்கான். சரி, handbag பதட்டப்படாதீங்க, நாங்க போய் அவனை பார்க்கறோம். பிடிங்க. ஐயோ, பேக் உள்ள தாலி இருக்கே. ஏய் நில்லுடா. ஏய் நில்லுடா. ஏய் நில்லு. நீ எங்க போறா விட மாட்டே. ஏய் நில்லுடா. ஆளு எங்கேயே எஸ்கேப் ஆயிட்டான். இனிமே தேடி பிரயோஜனம் இல்ல. சரி வாங்க போலாம். ஆளை பிடிச்சிட்டீங்களா? இல்லம்மா, எங்க பிடிக்க முடியல. handbag? இல்ல மேடம், ஆளு எஸ்கேப் ஆமா. ஆமா. என்னால பிடிக்க முடியல மேடம். ஐயோ, என் பையன் கல்யாணத்துக்கான தாலி இதுல வச்சிருந்தேனே. தாலி போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மேடம், தாலி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேணாமா? இப்படியா கேர்லெஸ்ஸா இருப்பாங்க? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சரி வாங்க ஏன் போலாம் வாங்க. கடவுளே, தாலி திருட்டு போயிடுச்சு. என்ன சோதனை. இப்பதான் அந்த பெண் சாமியார் தாலி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்குள்ள அது கையை விட்டு போயிடுச்சு. சொல்லுங்கம்மா. கார்த்தி, கோவிலுக்கு வந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்து போயிடுச்சுப்பா. அப்படியா? என்னாச்சுமா? நீ நேர்ல வாப்பா, நான் எல்லாத்தையும் சொல்றேன். சரி, நீங்க எந்த கோயில்ல இருக்கீங்க? வழக்கமா வர அம்மன் கோயில்ல தான்ப்பா இருக்கேன். நீ கொஞ்சம் சீக்கிரமா வாப்பா. சரிங்கம்மா, நீங்க அங்கேயே இருங்க, நான் உடனே வரேன். சரிப்பா. சொல்லு கஜா, காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் மேடம். நீங்க சொன்ன மாதிரி தாலி இருக்கிற பேக் அடிச்சுட்டு வந்துட்டேன். அந்த பேக் இப்போ என் கையில தான் இருக்கு. சூப்பர். நீ இப்ப எங்க இருக்க? உங்க வீட்டுக்கு பின்னாடி தான் மேடம் இருக்கேன். சரி, நீ அங்கே இரு, நான் வரேன். யாரும் பார்க்கல. இந்தா வரேன் மேடம். இந்த தாலி என் கைக்கு வர எவ்வளவு போராட வேண்டியிருக்கு. இந்த தாலியில அந்த பெண் சாமியார் கைப்பட்டதுனால அவங்க சக்தி எல்லாம் இதுல வீரியமா இருக்கும். இந்த தாலி அவங்க கிட்ட இருந்தா தீபா கழுத்துல கண்டிப்பா ஏறிடும். அதுக்காக தான் அபிராமி ஆண்டி கிட்ட இருந்து அடிச்சிட்டு வர சொன்னேன். இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் தாலியை தயார் பண்ணி தீபா கிட்ட கொடுத்தா அந்த கல்யாணம் நடக்காம போகும். அப்போ இந்த தாலி என் கழுத்துல ஏறத யாராலையும் தடுக்க முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.